ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. யூஸ்வலாக எக் கிரேவி எல்லோரும் எப்படி பண்ணியிருப்பீங்க? ஒன்று சப்பாத்திக்கு குருமா மாதிரி பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா சாதத்துக்கு ஒரு கிரேவி பண்ணியிருப்பீங்க. நம்ம இன்றைக்கி அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதுலேயும் நம்ம எக் கிரேவி அப்படின்னா எக்கை பாயில் பண்ணி ஆட் பண்ணியிருப்பீங்க, இல்லை அப்படியே உடச்சும் விட்டுருப்பீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி எக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுட்டு இதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள், மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய இந்த எக் கிரேவி செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆனியன், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே 4 பல் எடுத்துக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்ததாக கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கடுகு ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த கிரேவிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளியை பொடியாக கட் பண்ணி இங்கே ஆட் பண்ண போகிறோம். நம்மளுடைய கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுங்க. இதில் இந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ் நல்லா மசிஞ்சு பாயில் ஆகி வந்ததுக்கப்புறமா தான் நமக்கு மற்றது எல்லாமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லாவே அது பாயில் ஆகி வரட்டும், நல்லா வதக்கி கொடுத்துருங்க. நமக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருந்தால் கூடவே லிட்டில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லாவே நமக்கு இப்போ வதங்கி வந்தாச்சு. அடுத்ததான் நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இஞ்சி, பூண்டு, ஆனியன் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்டிங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இது எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி இந்த தக்காளி எல்லாமே ஸ்மாஷிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ தேவையான பவுடர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு சில்லி பவுடர், கரம் மசாலா அண்ட் மல்லித்தூள், லிட்டில் ஜீரகத்தூள் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். இங்கே நீங்கள் கிரவுண்ட் மசாலாவும் ஆட் பண்ணலாம், இல்லை பட்டை கிராம்பு வந்துட்டு அப்படியேவும் ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விடுங்க. வாட்டர் இப்போ ஆட் பண்ண வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆயில் ஸ்ப்ளிட் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த கிரேவியில் நமக்கு ஆயில் நல்லா ஸ்ப்ளிட் ஆகி வந்ததுக்கப்புறமா வாட்டர் ஆட் பண்ணால் தான் அதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நல்லா கலக்கி விட்டுட்டு சிம்மில் வச்சுடுங்க. வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு ஆயில் எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காயை நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம். தேங்காயில் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை, ஒன்லி தேங்காய் திக்காக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம நிறையா தண்ணியெல்லாம் விடாமல் அளவான வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். அளவான வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுவோம். மீன்வைல் இந்த கிரேவியில் எக் எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, பணியாரமாக செஞ்சு ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம 3 முட்டை எடுத்துக்க போகிறோம். உடச்சிட்டு அதில் ஆனியன், சில்லி பவுடர், சால்ட்டு இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம பணியாரங்கள் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் விட்டுட்டு எல்லாத்துலேயுமே நம்ம கலக்கி வச்சுருக்கிற இந்த முட்டையை ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃபயரில் நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக பாயில் பண்ணுங்கள், திருப்பி போட்டு பாயில் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இது எல்லாமே வாகிறதுக்கு ஜஸ்ட் 1 or 2 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ பொறுமையாக திருப்பி விடுங்க. சம்டைம்ஸ் உடைய வாய்ப்பு இருக்குது, அதனால் பொறுமையாக லைட்டாக திருப்பி விடுங்க. எல்லாமே பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து ரெடியாக வச்சுக்குவோம். எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் குழம்பு அது மீன்வேல் கொதிச்சிட்ருக்கிறதுனால அந்த குழம்பும் ரெடி ஆகிடும். அப்படியே ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ இந்த பணியாரத்தை எல்லாமே நம்ம குழம்புக்குள்ளே ஆட் பண்ணலாம். இந்த பணியாரம் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் அந்த குழம்புல ஊறிடும். ஸோ அதுக்காக கடைசியில் நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த பணியாரத்தை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதி விட்டு கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த முட்டை பணியாரம் கிரேவி ரெடி ஆயாச்சு. பாருங்கள், நம்மளுடைய கிரேவி நல்லா கொதித்து வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த எக்கை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 1 minute or 2 minutes மட்டும் கொதிக்க விடுங்க. கொதித்து வந்ததும் கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடுங்க. அவ்வளவுதான். நமக்கு சப்போஸ் இந்த குழம்புலையே இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா கறி மசாலா இல்லை சிக்கன் மசாலாஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த கிரேவி ரைஸ், சப்பாத்தி அண்ட் இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காக
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.